உங்கள் சரவணன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் எதிர்பார்த்த டைமில் நம்ம எதிர்பார்த்தது தான் ரொம்ப அதிகமாக 1 or 2 டேஸ்ன்னு சொன்னேன். கரெக்டாக டைமில் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து கரெக்டாக மார்னிங் 10 o'clock ஷார்ப்பாக அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பக்காவாக கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக தான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தோணுது. இந்த டெமோ வீடியோ எப்படி அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும், அந்த மாதிரியான நிறைய குழப்பங்கள்லாம் அவனுக்கு தெரிஞ்சு பெருசாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. சேம் அப்ளிகேஷன் ஃபார் பேராமெடிக்கல் கோர்சஸ்ஸு, நர்சிங், இது மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணி ப்ராக்டிசஸ் இருக்கும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க சில இடத்துல. சந்தேகம் இருக்கும்போது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மேபி என்னால் முடிஞ்ச ரிப்ளை பண்ணுறேன். இதை பற்றி நம்ம பெருசாக பேசுவோம். ஸோ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டுக்காக தான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எப்படி பண்ணுறதுன்றத நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. மேபி நானும் முடிந்தால் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அழுத்த திருத்தமாக அதை பற்றி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், அதை பண்ணி கொடுக்க பார்க்குறேன். சரிங்களா? இருந்தாலும் கூட நம்மளுடைய மிகப்பெரிய ஃபோக்கஸிங் அடுத்த லெவலில் என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். அடுத்து கவுன்சிலிங் பற்றி மிகப்பெரிய ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நிறைய பேர் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்குன்னு. நான் அவங்க சொன்னதுலேருந்து எனக்கு என்னமோ தெரியல, போன வருஷத்துடைய கவுன்சிலிங் ப்ரோட்டோக்காலுக்கும் இந்த வருஷம் இருக்கிற ப்ரோட்டோக்காலுக்கும் மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குது. மிகப்பெரிய சேஞ்சுனா ஒரு ப்ரோட்டோக்காலே மாற்றிட்டாங்க. மேபி 2023 இப்படி தான் இருக்குன்ற மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்திருப்பாங்க. நான் அதனால் அந்த டாபிக் பற்றி எதுவும் பேசவே இல்லை, எடுக்கவும் இல்லை. எனிவே நான் இப்போ எடுக்க போகிற அந்த கவுன்சிலிங்கோடைய வீடியோ எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்றத மிக விரைவில் குறிப்பிட்ட சில நாட்கள் இந்த கிளம்சியான ஒரு கிளாரிட்டி போகட்டும், எந்த அளவுக்கு பெருசாக பயன் இருக்கும் இருக்காது அப்படின்றத துல்லியமாக வரப்போகிற வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் அஃபிஷியல் நோட் கொடுத்துருக்குறாங்க. கைண்ட் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் கொடுத்துருக்குறாங்க ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 2024 செஷன் நீட் ஸ்கோர் கார்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ரிவைஸ்டு நீட் ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ணுங்க, ஓல்டு நீட் ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இட்ஸ் ஆர்டர் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டி. அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 7.5 ப்ரிஃபரன்ஷியல் கோட்டா ஃபார் போனஃபைட் சர்டிஃபிகேட். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, as per the information received from the school education department, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 7.5 மாணவர்கள் இஎம்ஐஸோடைய டேட்டா வச்சு நாங்களே கொடுத்துட்றோம், அதனால் நீங்கள் அந்த இதை பற்றி இது பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது யாருக்கு அப்ளிகபிள்னா 2024, அதாவது இந்த வருஷம் கரண்டாக முடித்த மாணவர்களுடைய டேட்டா அங்கேருந்து நாங்களே கொடுத்துட்றோன்ற மாதிரி ஸ்கூல் எஜுகேஷனில் சொல்லிட்டாங்க. ஸோ மேபி 2023 இல்லை பிஃபோர் தட் யாராவது படிச்சிருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு as per the ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், சிஇஓ கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த காப்பியை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் குறிப்பிட்ட டைமில். வெரி லெஸ் டைம். ஸோ ட்ரை டு அப்ளை ஆன் டைம். முடிஞ்ச வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் போடுறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் போட்டால் சீட் கொடுத்துருவாங்க சார் அப்படின்ற எண்ணத்தில் இருந்து ரிலாக்ஸ்டாக பொறுமையாக அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக முடித்து டேட்டாவை கரெக்டாக அவங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லி, அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியலன்னா அது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், இல்லை கூப்பிட்டு கேளுங்க, இல்லை தெரிஞ்ச யாராவது ஒருத்தர்கிட்ட போய்ட்டு உட்காந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்களா, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்னு சொல்லி உடனே சப்மிட் பண்ணாதீங்க. அந்த ப்ரிவியூ ஃபார்ம் அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து கையில் பென்சிலில் வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ நீங்கள் வேலிடேட் பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். சரியாக இருக்கிற பட்சத்தில் தென் கோ ஃபார் தென் சப்மிட் த அப்ளிகேஷன் ஃபார் வெரி நல்ல நாட்களில் நல்ல நேரத்தில் அதை சப்மிட் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்கள். ஒரு 2 இன்ஃபர்மேஷன் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து வந்திருக்கு. அதை அப்ளிகபிள் இருக்கிற மாணவர்கள் பொறுத்தமாக இருங்க. முக்கியமாக இந்த மைனாரிட்டி கேட்டகரி மாணவர்கள் ஏற்கனவே ஓல்டு அப்ளிகேஷன்லாம் வாங்கியிருப்பீங்க, அதிலேயே கூட அப்லோட் பண்ணுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தகுதி இருக்கிற பட்சத்தில் அதற்கான உங்கள் ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. 7.5 ரொம்ப கவனமாக இருங்க. சரிங்களா? அதே போல் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிக்கு, என்ஆர்ஐ மாணவர்கள், இது எல்லாமே கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நெவர் சேஞ்ச். உடனே சப்மிட் பண்ணுற பழக்கத்துலேருந்து வி டேக் 1 or 2 days டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை சப்மிட் பண்ண முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஷார்ட் வீடியோ, பட் வி ஹாவ் லாட் ஆஃப் கமிட்மெண்ட். ஸோ உங்களுக்கு தேவையானதை மிக விரைவில் அடுத்தடுத்து வீடியோக்களை கொடுப்போம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் கேளுங்க, என்னால் முடிந்த உதவியை நான் செய்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.